அந்தர்பல்ட்டி அடித்த திமுகவின் எம்எல்ஏக்கள் அதிர்ச்சியில் ஸ்டாலின். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவிலான தோல்வி திமுக அடைந்துவிட்டது. மேலும் மாஜி அமைச்சர்களும் திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்களும் முதல்வர் விஜய் அவர்களை பொது மேடையில் அவதூறாகவும் மரியாதைக்குரிய வார்த்தைகளாலும் பேசக்கூடிய மிகப்பெரிய அளவில் சர்ச்சைகளாக மாறி தூத்துக்குடி எம்எல்ஏவை கைது செய்து தற்பொழுது 20 நாட்கள் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவுகளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த கால ஆட்சியில் இது போன்ற செயல்கள் நடந்தது கிடையாது. ஆனால் இப்பொழுது ஏன் நடக்கிறது என்று பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் முதல்வராக விஜய் அவர்கள் குறுகிய காலத்தில் வந்துவிட்டார். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் செய்த முறைகேடுகள், ஊழல்கள் அனைத்துமே மக்களின் வரிப்பணங்கள் தான். அதை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். மக்களின் வரிப்பணத்தை மக்களுக்காக செலவு செய்ய வேண்டும், நாட்டிற்காக செலவு செய்ய வேண்டுமே தவிர ஒருவரின் குடும்ப சொத்துக்களாக மாற்றக்கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக தாவேகாவின் அமைச்சர்களும் முதல்வர் விஜய் அவர்களும் பல முறை பேசியுள்ளார். மேலும் பொதுவெளியில் நீங்கள் மக்களுக்காக குரல்களை எழுப்பினால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு கட்சிக்காக, ஒரு தலைவனுக்காக திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் தோல்வியடைந்து விட்டார் என்ற காரணத்திற்காக கொளத்தூர் தொகுதியில் உள்ள மக்கள் ஒட்டுமொத்தமான நபர்களையும் அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசுவதால் நிச்சயம் அதற்கான தண்டனையும் கிடைக்கும். அது பொதுமக்களாக இருந்தாலும் சரி, திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி என்று கூறி திமுகவின் எம்எல்ஏ தற்பொழுது 3 வழக்கின் கீழ் கைது நடவடிக்கை செய்யப்பட்டுள்ளது. திமுகவின் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் மீது நேற்று இரவாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதிகாலையில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு நீதிபதி உத்தரவிற்கு இணங்க சுமார் 20 நாட்கள் நீதிமன்றம் உத்தரவிற்கு இணங்க பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மேலும் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளார். மேலும் திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் இனி தலைமைக்கு ஆதரவாக பேச வேண்டாம், தொகுதி மக்களுக்கு ஆதரவாகவே பேசுவோம், அடுத்த தேர்தலில் நாம் பார்த்து கொள்வோம், தேர்தல் நேரத்தில் பேசினால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இப்பொழுது பேசி எந்த ஒரு பயனும் கிடையாது என்ற காரணத்தினால் தலைமைக்கு ஆதரவாக இனி பேச வேண்டாம் என்ற முடிவிற்கு திமுகவின் எம்எல்ஏக்கள் வந்திருப்பதாகவும் இதனால் திமுகவின் எம்எல்ஏக்கள் அந்தர்பல்ட்டி அடித்திருப்பதாகவும் செய்திகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. திமுகவில் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஆதரவுகள் அனைத்தையும் திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் இழந்துவிட்டார்கள். அது மட்டுமல்ல, 10 ஆண்டுகள் திமுக ஆட்சி அமைக்காத போது மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஸ்டாலினை முதல்வராக தேர்வு செய்தார்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கையும் காப்பாற்றவில்லை, அவதூறாக பேசிய திமுகவின் மாஜி அமைச்சர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை. சரியான நிர்வாக திறமை இல்லாத காரணத்தினால்தான் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினை தோல்வியை தழுவ வைத்தார்கள் என்பதை நிச்சயம் திமுகவினர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றியடையுமா என்று கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். முதலில் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் செய்த ஊழலுக்கு பதிலளிக்க முடியாமல் சட்டசபையில் இருந்து வெளியேறிய உதயநிதி அவர்களால் தமிழக மக்கள் திமுகவை 100% புறக்கணித்து விட்டார்கள். முதல்வர் விஜய் அவர்கள் யாரு பாணியை பின்பற்றுகிறார் தெரியுமா? மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களது பாணியை தான் பின்பற்றுகிறார். ஏனென்றால் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்திற்கு சென்றாலே அவர் முன்வைக்கக்கூடிய ஒற்றை கருத்து திமுக ஊழல்வாதிகள், திமுக ஊழல் சக்திகள், இந்தியாவில் முக்கியமான பதவிகளில் கோபாலபுர குடும்பத்தில் உள்ள நபர்கள் தான் இருக்கிறார்கள், கலைஞர் காலத்தில் என்று பேசி திமுகவின் ஆட்சியை கவிழ்க்க வைத்தும் தொடர்ச்சியாக 2 முறை அரியணையில் ஏறியதும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் செய்த சாதனைகள். அதே பாணியை தான் தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்களும் செய்கிறார். திமுக ஊழல் சக்தி, அமைச்சர்கள் செய்த ஊழல்கள் பட்டியல்களை இன்னும் ஒரு சில வாரங்களில் வெளியிடுவோம். எம்எல்ஏக்களும் தற்பொழுது இதில் சிக்குவார்கள் என்ற பயத்தினால் இனியும் ஆளும் கட்சியை எதிர்த்து நாம் அரசியல் செய்ய வேண்டாம், தொகுதி மக்களுக்கான பிரச்சனைகளை நாம் முன்வைப்போம் என்று கூறியுள்ளனர். மேலும் டெண்டர்கள் முறைகேடுகள், டெண்டர்கள்
வழங்கக்கூடிய நிறுவனங்களிடமிருந்து கமிஷன்கள் பெற முடியாத ஒரு அச்சமும் தற்பொழுது திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்களிடம் இருக்கிறது. ஏனென்றால் திமுகவின் எம்எல்ஏக்களுக்கு வழங்கக்கூடிய 1 லட்சம் சம்பளம் அவர்களுக்கு போதாது. ஏனென்றால் சுமார் 150 கோடி வரைக்கும் தேர்தலில் சொந்த பணத்தை இறக்கியுள்ளனர். இதற்காக மாதம் சுமார் 15 லட்சம் வரைக்கும் வட்டியும் கட்டுகிறார்கள் சில எம்எல்ஏக்கள். அவர்கள் இந்த பணத்தை எல்லாம் பெற வேண்டுமல்லவா? அதற்கு நிறுவனங்களிடமிருந்து வழங்கக்கூடிய டெண்டர்களிடமிருந்து பெறக்கூடிய 20% கமிஷனை இனி பெற முடியாது. இதனால்தான் ஆளும் கட்சியான தாவேகாவை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்கிறார்கள். எப்படியாவது ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். ஆனால் நிச்சயம் தமிழக மக்களின் ஆதரவும் தாவேகாவிற்கு இருக்கிறது. அதே சமயம் மீண்டும் ஒரு தேர்தல் நடைபெற்றால் சுமார் 180 தொகுதிகளுக்கு மேலாக தாவேகா தனித்தே வெற்றியடையும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் திமுகவின் கட்டமைப்பு இப்பொழுது எப்படி இருக்கிறது? 3 விஷயங்களை நன்றாக கவனிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் திமுகவின் கூட்டணிகள் இல்லை, கூட்டணி உடைந்து விட்டது. 2வது, மக்கள் மத்தியில் திமுகவிற்கு நல்ல பெயர் இருக்கிறதா? அதுவும் கிடையாது. 3வது, வருகின்ற இடைத்தேர்தலில் திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட தைரியம் இருக்கிறதா? விஜய் அவர்கள் ஆட்சி சரியில்லை என்று திமுகவின் எம்எல்ஏக்கள் கூறுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது தைரியமாக 7 சட்டமன்ற தொகுதியில் ஏதேனும் ஒன்றில் அவர்கள் விருப்பப்படக்கூடிய ஏதேனும் ஒன்றில் மு.க. ஸ்டாலினை போட்டியிட வைக்கலாம். ஆனால் அதுவும் முடியாது. காரணம், 2வது முறை தோல்வி அடைந்தால் ஒரு கட்சியின் தலைவரை 2வது முறை மக்கள் புறக்கணிக்கிறார்கள் என்றால் நிச்சயம் அந்த கட்சியே தமிழ்நாடு மக்கள் ஒதுக்கிவிட்டார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் விமர்சனங்களும் மு.க. ஸ்டாலின் அவர்களை இருக்கக்கூடிய சுற்றியும் அது திமுகவின் கட்சி வளருவதற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். உதயநிதியின் அரசியல் எதிர்காலமும் அங்கு கேள்விக்குறியாக மாறும். இதனை எல்லாம் கருத்தில் கொண்டுதான் மு.க. ஸ்டாலின் அவர்கள், நான் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை, அடுத்த 5 ஆண்டுகள் வரும்போது நான் தேர்தலில் போட்டியிட்டுக் கொள்கிறேன் என்பதையும் தெரிவித்துள்ளார். இதனால்தான் சிட்டிங் எம்எல்ஏக்களும் மு.க. ஸ்டாலினை தற்பொழுது அந்தர்வல்ட்டி அடிக்கும் பொழுது நாம் ஏன் ஆளும் கட்சியை எதிர்த்து பேச வேண்டும்? நம்முடைய 5 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதிலும் கூட நமது எம்எல்ஏ பதவியை தக்க வைத்து கொண்டு நாம் மக்களுக்கு நன்மை செய்வோம் என்று அந்தர்வல்ட்டி அடித்திருப்பது திமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. மேலும் இனியும் திமுகவின் எம்எல்ஏக்கள் பணத்தை இறக்குவதற்கு தயாராக மாட்டார்கள். ஏனென்றால் விஜய் அவர்கள் பணத்தை கொடுத்து ஓட்டுக்களை பெறவில்லை. விஜய் என்ற அந்த முகத்தை வைத்துதான் அரசியல் களம் தலைகீழாக மாறியுள்ளது. ஆனால் இனியும் திமுகவினர்கள் 100 கோடியோ 150 கோடியோ சொந்த பணத்தை இறக்க மாட்டார்கள். ஏனென்றால் லஞ்சம் தமிழ்நாட்டில் வாங்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது, நிறுவனங்களிடம் இருந்து பெறவும் முடியாது. இதனால் தற்பொழுது பணத்தை வசூல் செய்ய முடியாது என்ற காரணத்தினால் தேர்தலில் போட்டியிடுவதற்கு திமுகவின் நிர்வாகிகளும் முக்கியமான சிட்டிங் எம்எல்ஏக்களும் 2வது முறை போட்டியிடுவதற்கு தயக்கம் காட்டுவதாக செய்திகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது. நண்பர்களை, திமுகவின் எம்எல்ஏக்கள் அந்தர்வல்ட்டி அடிப்பது சரியா தவறா? கைதுக்கு பயந்து பின்வாங்குவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். முதல்வர் விஜய் அவர்களது ஆட்சி எப்படி இருக்கிறது? 100க்கு எத்தனை மதிப்பெண்கள் வழங்கலாம் என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். ஒரே ஒரு லைக் மற்றும் பண்ணிருங்க.